ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ரெப்ரோ சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம டூல்ஸோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்காதவங்களாம் 1 2 3 வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கோம். பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வித் டூல் நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். ரீஷேப் டூல் வரைக்கும் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வித் டூல் ஓகேவா. இது என்னென்னா, நீங்கள் ஏதாவது ட்ராயிங் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஸ்ட்ரோக்கில் ட்ராயிங் பண்ணுறப்ப முன்னாடிலாம் பழைய இல்லிஸ்ட்ரேட்டர்லாம் ஸ்ட்ரோக்கோட வித்தெல்லாம் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பண்ணாலுமே ஈவனாக தான் உங்களால் பண்ண முடியும். ஈவன் மீன்ஸு இப்போ காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு ஸ்ட்ரோக்கோட வேல்யூ ஈவனாக 1 mm 2 mm இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் சிசி அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இது பேர் வித் டூல் ஷார்ட்கட் ஷிஃப்ட் W. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்லேயே நீங்கள் கஸ்டமைஸாக இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடம் கொஞ்சம் பெருசாக வேணும், இந்த இடம் குட்டியாக வேணும். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு மீசை வரைகிறீங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மீசை வரைகிறீங்க, அப்படி ஒரு மீசை வரைகிறீங்க, கேட்டோட மீசைன்னு வச்சிங்களேன். இவனுக்கு ஒரு சைடு எனக்கு சின்னதாக வேணும்னா இப்படி சின்னது பண்ணிக்கலாம், இப்படி ஷார்ப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்காக உள்ள டூல் தான். நெக்ஸ்ட்டு டூல் போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா டூலுமே ரேப் டூல். ஏன்னா இதை ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரேப் டூல், ட்ரில் டூல், புக்கர் டூல், போல்ட் டூல், ஸ்காலப், இந்த மாதிரி இந்த டூல் எல்லாமே ஒவ்வொரு ஆக்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றுமே நான் குயிக்காக பண்ணி காட்டுறேன். இப்போ ரேப் டூல் எடுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இப்படி ஷேப் எதாவது டிசைன் பண்ண போகிறீங்க, கஸ்டமைஸ் டிசைன், அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு அப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் ஆகும். நம்ம பேக்கேஜிங்கில் யூஸ் ஆகும் சான்சஸ் இல்லை. இன்னும் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுற இடத்துல யூஸ் ஆகும். இந்த டூலு இது பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக அப்படி இன்சைடு ஆர் அவுட் சைடு ஷார்ப்பாக எடுக்கிறதுக்காக உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் டூல். இது பார்த்திங்கன்னா பல்ச்சாகி இப்படி வரும். அவுட் சைடு இன்சைடு எங்கே வேணுமோ உங்களுக்கு பல்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுவும் அதே தான், ஷார்ப்பாக வரும். இருக்குல்ல, மல்டிபிள் ஷார்ப்ஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கட்டத்தில் யூஸ் ஆகும். சும்மா தெரிஞ்சு வச்சிங்க இப்போ டூல்ஸ் இருக்குன்னு. ஓகேவா, இதுதான் இதுதான் சேம் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். இது டிஃபால்ட்டாக நீங்கள் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணுறப்பே ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் மாரி தான் கிட்டத்தட்ட. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரொட்டேட் பண்ண எல்லாமே பண்ணலாம். இது ஸ்பெசிஃபிக்காக எது கொடுத்துருவாங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சிங்கன்னா இங்கே அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது டிஃபால்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலாக போய் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை சைஸை இப்படி கம்மி பண்ணிக்கலாம். 3D எஃபெக்ட் கொண்டு வரலாம். தெரியுதா, எப்படி கொண்டு வரலாம். இல்லை எனக்கு ஒரு சைடு மட்டும் கொண்டு வரலாம், இந்த ஆப்ஷன் இதை மட்டும் கொண்டு போக போகிறோம் ஒவ்வொரு சைடு. அதுக்காக இதுமாரி ஆப்ஷன்ஸுக்காக இந்த டூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எனேபிள் ஆகும் அந்த ஆப்ஷன்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்பட் ரேப் டூல். இது பார்த்தீங்கன்னா இது நியூவாக ஆட் பண்ண ஃபீச்சர் தான் ரீசெண்டாக. இப்போ ஒரு கார்ட்டூன் இருக்குன்னு வச்சுங்க. முன்னால் என்ன பண்ணுவோம், இந்த கார்ட்டூனை ரீட்ரா பண்ணுறோன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் ஸ்டோரிக்கு ரீட்ரா பண்ணுறோம். இந்த கையை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா முன்னாடி செலக்ட் பண்ணி ஃபுல்லாக இதை டெலிட் பண்ணிட்டு ரீட்ரா பண்ணி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். இதெல்லாம் இப்படி கொண்டு வர முடியாது. இப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா இப்படி உடஞ்சி போயிடும். ஃப்ரெஷ்ஷாக ரீட்ரா பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறது தான் இந்த டூலு. இந்த அனிமேஷன்லாம் பண்ணுறாங்களே அவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஸ்டோரி புக் பண்ணுறாங்களே, ஒரு ஸ்டோரியில் கை தூக்கின மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டோரியில் கையை கீழே போகிற மாதிரி அந்த ஸ்டோரி இது பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுன்னா, செலக்ட் பண்ணிங்க எல்லாத்தையுமே. இதில் போய்ட்டு பப்பட் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும். டிஃபால்ட்டாக அதே டெலிட் பண்ணி நோடு நோடு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு இந்த கையை வந்து கையை தூக்கி காட்ட போகிறேன், இல்லை இந்த கையை வந்து இப்படி இப்படி ஒட்டி வைக்க போகிறேன். இப்போ காலை வந்து ஒரு காலை வந்து தூக்க போகிறேன், இல்லை இப்படி இறக்க போகிறேன், அப்படி வைக்க போகிறேன். தலையை வந்து ஸ்ட்ரைட் ஆக்க போகிறேன். நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ நோடு ஆட் பண்ணுறீங்க அதுமாரி. சரிதா? ப்ரீவியஸையும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கையெலாம் எனக்கு கேட்டால் இது நல்லாவே இல்லை, லைட்டாக இந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இருந்தாலும் வந்து ஓரளவு நம்ம வேலையை கொஞ்சம் இது ஈஸியாகும். ஓகேவா? அதுக்காக உள்ள டூல் தான். நெக்ஸ்ட்டு டூல் வந்து ஷேப் பில்டர் டூல். இது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இப்படி ஏதாவது ஷேப் பண்ண போகிறோம். இப்போ க்ளவுடு வரைய போகிறோம். அப்படி பண்ணிவிட்டு இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து வேணாங்கிற ஏரியா அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். அதுக்காக அவ்வளோ தான். எனக்கு செலக்ட் ஆகலை. செலக்ட் ஆல் கொடுத்துங்க. கொடுத்துட்டு திரும்ப பண்ணுறேன். ஷேப்ஸ் வரைஞ்சிங்க, டூலை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணிங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் செலக்ட் ஆகியிருந்தது. இப்போ வேணாங்கிற ஏரியா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு போனீங்கன்னு வச்சிங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் க்ளவுடு வரைய போகிறோம், தனித்தனியாக வரைய தேவை, இதுமாதிரி ஷேப்ஸாக போட்டுக்கலாம். வாட்டி போடுறோம், வேறு க்ளவுடு போடுறேன். இருக்குல்ல, இந்த மாரி நீங்கள் வந்து இந்த டூலை இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூல் பார்த்தீங்கன்னா லைவ் பெயிண்ட் பக்கெட். இது வந்து ஜஸ்ட் இங்கே போய் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் கலர்ஸை. நிறையா ஒரு இடத்துல இருக்குங்கிறப்ப நிறையா இடத்துல ஃபில் பண்ணப்போ செலக்ட் பண்ணி ஃபில் பண்ண முடியாதுல்ல. இப்போ இது வந்து நிறையா இடத்துல இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி கலர் அப்ளை பண்ண முடியாத ஸ்டேஜில் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த கலர் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும்னா பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி. அப்படி செலக்ட் பண்ணி கலர் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அது லைவ் ஆப்ஜெக்டாக மாறினா தான் வருது. ஓகேவா? இதுக்காக உள்ளது. இதெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சிங்க. இது லைவ் பெயிண்ட் செலெக்ஷன் டூல்னால் செலக்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. இது லைவ் செலெக்ஷனாக இருக்குங்கிறது செலக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல். இந்த டூல் வந்து அடிக்கடி நம்ம வந்து ஏதாவது தெரியாமல் அமுக்கிட்டா ஓப்பன் ஆகிடுது. ஷார்ட்கட் ஆகிடுது Shift+P. நீங்கள் இந்த இல்லிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த டூலில் வந்து ஏதாவது ஸ்டேஜில் ஆன் ஆகிருக்கும். இப்படி ஆன் ஆகிரும், ஐயா என்ன பண்ணு தெரியாமல் திரும்ப ஆஃப் பண்ணி விடுவோம். கரெக்டாக? இந்த டூல் வந்து எதுக்காக உள்ளதுன்னா, டெலிட் பண்ணிடுறோம் எல்லாத்தையும். இது ஒன்றும் இல்லை, இது 3D எஃபெக்ட் மாதிரி பண்ணுறதுக்காக உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டேன். இந்த வியூ ஆன் பண்ணிவிட்டு இந்த வியூ அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இதில் போய் உட்காரணும்னு வச்சுங்க. இதிலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி கொண்டு போய் வச்சிங்கன்னா வச்சிங்களேன், அந்த என்ன பெர்ஸ்பெக்டிவில் எந்த செட்டிங் வச்சோமோ அந்த இதுக்கு போய் அப்படியே இது அப்ளை ஆகிரும். இதுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காக உள்ளது தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இவ்வளோ தான் இதில் இருக்குது.
வேறு எதாவது ஆப்ஷன் இல்லை பெருசாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷ் டூலு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்ரா பண்ணுற இதை வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சன் வரைகிறேன். இது வந்து ஒரு எல்லோ கலர் கூட வச்சுக்கோங்க. இப்படி போய் இது சன்னு வைக்கிறத விட இதை கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக காட்டணுங்கிறப்ப அந்த மெஷ் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மெஷ் இங்கே ஒரு மெஷ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஏ டூல் போட்டு அதில் செலக்ட் பண்ணிங்க. ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இதில் போய்ட்டு ஒரு வார்ம் கலர் கொடுங்க. இப்போ இது பார்க்க வந்து ஒரு ரியலாக சன் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நார்மல் இதை விட இந்தமாரி எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். இது கொடுக்கலாம். ஆப்பிள் வரைகிறப்ப ஆப்பிளுக்கு எஃபெக்ட்ஸு, இதுமாரி எஃபெக்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து மெஷ் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா நான் ஒரு ஆப்பிள் வரைகிறேன் எக்ஸாம்பிள். இந்த ஆப்பிள் வரைகிறேன்னு வச்சிங்கன்னா இது வந்து ஒரு சைடில் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் நோட்ஸ் நம்ம இது வந்து என்ன மேட்ருனா இந்த வைக்கிறோம் தெரியுமா மெஸ்ஸுக்கு ஒரு நோட்ஸு, இதுதான் மேட்ரு. நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ பர்ஃபெக்டாக அந்த அளவுக்கு வந்து இந்த எஃபெக்ட் நல்லா வரும். இப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல உனக்கு நான் ஏ டூல் போட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் கலரு, தெரியுதா? ப்ளைனாக இருக்கிறதுக்கும் இது கொஞ்சம் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இது ரீட்ரா பண்ணுறப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. லோகோ க்ரியேஷன் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதேமாரி ஸ்டேஜில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க கிரேடியன்ட் டூல். கிரேடியன்ட் டூல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பிரிண்டிங்கில் ஆல்சோ, அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஜி கொடுத்திங்கன்னா வந்துடும். ஜி வந்து ஷார்ட்கட்டு. இப்போ இதில் போய்ட்டு கிளிக் பண்ண உடனே டபுள் கிளிக் பண்ணுறேன், அந்த டூல் ஓப்பன் ஆயிரும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் தான் எப்போவுமே செலக்ட் ஆகி வரும். வரப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா லீனியர், ஃபஸ்ட் லீனியரில் செலக்ட் ஆகிருக்கு. அந்த கோடு மாதிரி இருக்குல்ல, லீனியரில் இருக்குது. அதில் சர்க்கிள் இருக்கும். அடுத்து ஃப்ரீ ஃபார்ம் சர்க்கிள் கிரேடியன்ட் இருக்கும். அதாவது 4 பாருங்கள் 2 கலர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோமா, அந்த 2 கலர் வந்து 4 கார்னர்லையும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு, அதில் லைட்டு, அதில் லைட்டு, ஒயிட்டு, இப்படி இதுமாரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சிங்க, கலரை வந்து என்ன கலர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் லெஃப்ட் சைடு இருக்குது, அதுக்கு நான் ஒரு பிங்க் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இது வந்து எண்டு பாயிண்ட்டு, இதுக்கு ஒரு பிங்க்கு, கொஞ்சம் டார்க் பிங்க் ஒரு கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. கொடுக்குறப்ப இங்கே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து டார்க் வேணும், எந்த அளவுக்கு லைட் வேணும், அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப இங்கே நவரும். இந்த நவரத்தில் இங்கே இருக்குது அந்த ஆப்ஷனு. இங்கே நவுத்துறப்ப அங்கே நவரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதோட ஒப்பாசிட்டி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இப்படி கொடுக்கலாம். இல்லை ஒப்பாசிட்டி ஓகே ஆனால் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அந்த லொக்கேஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதை செலக்ட் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா இது வந்து எங்கே போய் நவரணுங்கிறது நவரும். ஓகேவா? இங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, மெத்தட்ஸு, இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆங்கிள்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இப்படி கிராஸாக வேணும், எவ்வளோ கிராஸாக வேணுங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரவுண்டு வேணால் ரவுண்டு மாற்றிக்கலாம். ரவுண்டுலேயுமே உங்களுக்கு சர்க்கிள் வந்துடும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். சர்க்கிள் இன்க்ரீஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். சர்க்கிளோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்காக உள்ள டூல் தான் கிரேடியன்ட் டூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து திரும்ப சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ப்ரோ. ஹேவ் அ நைஸ் டே.